சின்ன சின்ன ஆசை சீத்தாப்பழி ஆசை. ஐயோ ஹைட்டாக்கிட விட்டாலும் எவனா அத்தனை போடுவான். என்ன பண்றது தெரியலையே. என்னடா பண்ணிக்கிறான் ஏப்பா? என்ன பண்ணிக்கிறான்? ஐயோ இவன் பங்கு கப்பா மாட்டேங்குது. டேய் என்னதுக்கு திரும்பிக்கிறா? என்ன பண்ணுத்தானு கேட்டான். ஒன்னும் இல்லப்பா, நேலுக்கு நின்னுக்கிறேன். தோ நயலுக்கு இங்க நிக்கலாம், அதோ நயலுக்கு அங்க நிக்கலாம். தூடு நயல நிப்பா. யாரு கட்டுற கதை விடுறா? நான் ஒரு உதாரணம் சொல்றேன் கேட்கையா. இஞ்சி பூசி என்னடா உனக்கு என்ன சோறு பிடிக்கும்? சோறா? சாம்பார் சோறு பிடிக்கும். என்ன உனக்கு சாம்பார் சாதம் பிடிக்கும், எனக்கு பிரியாணி பிடிக்கும். புச்சா போதா இப்ப என்னடா அதுக்கா? அதே மாதிரி உனக்கு அந்த நெல் உனக்கு பிடிச்சிக்குது, இந்த நெல் எனக்கு பிடிச்சிக்குது. ஆமா உதாரணம். சரி என்ன பின்னால கையில ஒண்ணுமே இல்லையே. இந்த கை காமியா? இந்த கையில ஒண்ணுமே இல்லையே. பார் நீ ரெண்டு கையை ஒழுங்கா காமிக்கிறனா கல்ல தடிப்பேன். ஏப்பா காட்டிடுறப்பா, ஒரே ஒரு சீத்தாப்பழம் தான்ப்பா. அட பாவி, இந்த சீதா பழத்துக்காடா இவ்வளோ கதை விட்டுருந்தா? சீத்தாப்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேற எந்த பழமும் பிடிக்காதா? பிடிக்குமே, போச்சிலி கச்சா தலைமையிலே போறேன் பாரு. அது மேல இருக்குது பாரு ஒன்னாரு. அதுக்கு தான்ப்பா ஒரு மணி நேரம் ட்ரை பண்றேன், அறக்க முடியல. அத்தைய கையில குத்துட்டாரு. சொல்ற மாட்டியா? சொல்ல மாட்டே குரா. ஒரு சீதா பழத்துக்கு என்ன பேச்சு பேசுறான் பாரு. எட்லியா எட்டம் பாரு பாரியா. அங்க போய் என்ன பண்றாங்கண்ணா? என்ன பண்றீங்க? நாயில இவனா என்ன ஓடுறீங்க? சாரிங்க, தெரியாம அறுத்துட்டேன். இருக்குதா தம்பியா? மேல விட்டுக்கிறீங்க, பார்த்து அறுக்க வேண்டியதானே. பார்த்தா இருக்கணுமா? நாங்க யாருக்குண்ணா? அப்ப உங்களுக்கு இல்ல மரம்? எங்கள்தெல்லாம் இல்ல மரம். அதுக்கு யானை இவ்வளவு மிரட்டுனீங்க? சரி அதை விடு. யாருக்கிற வேலையை பாரு. என்னப்பா கொஞ்சம் காலி ஆயிட்டு மாதிரி இருக்குது. அது மேல இருந்து ஓடு வந்துச்சு. காமி நான் பாப்போம். காமியா? இந்தா பாரு. ஏய் நான் புட்டு குத்து நேக்குற. ஏய் சும்மா தானே பாக்குறாங்க, என்ன அப்படி கத்துற? ஐயா வெறிய புழுவாக்குதா? புழுவாக்குதா? என்னப்பா சொல்றேன்? வாயில வேற வச்சுட்டான். துபரா புழு நண்டு தானே? தெரியலையே. ஆமாண்ணே. ஆமா ஐயா ஏய் மண்டா, இந்த நீ எப்படி புழு நடுதாம புடா? பாக்கத்துக்கு சகிக்கல. ஏமா அது தூக்கி போட்டாவது பேசுங்கப்பா. அது வேற பார்த்து துண்டுதை ஞாபகம் பாத்துறீங்க. நீ வாய வச்சிட்டியா? பாரு எப்படி இருக்குதுன்னு. இது வேற காமிக்கிறானுங்களே. எங்கடா இருக்குது அந்த புழுவை? இருக்கிற மாதிரி தெரியலையா? நல்லா பாரு. பேர் ஓடுது பேர். ஓடுதா? ஆமாண்டா, இப்படி அப்படியே ஓடுதுடா. இவ்வளவு பெரிய புழுவை துண்ணுக்கிறேன். நான் பண்றதோ உன்னை கஷ்டப்பட்டு அடுத்து என்ன பண்றது தெரியலையே. கண்ணு மூணு துன்று. என்னப்பா துணியா நீயா? எனக்கு வேணாம், நான் தூக்கி போட்டு போறேன். எங்கேயாவது தூக்கி போட்டு யார் மேல பட போகுது கூட நாங்களே தூக்கி போட்டுறோம். கஷ்டப்பட்டு அடுத்து வீணா போச்சே. ஏன்பா அதை உங்க கையில வாங்குறீங்க? தூக்கி போட்டுருங்கப்பா. இரு உள்ள நானா புழுக்குதுன்னு பாக்கலாம். ஐயா அது ஏமா ஓடிக்கிறீங்க? புழு இருக்கு போது. டேய் புழுக்குதுன்றீங்க, நீங்க சாப்பிடுறீங்க. ஐயே பேட் பாய். புழுவா இருந்தாலும் ஒரு பழத்தில் தானே உருவாகுது. அதுவும் பழம் தானே, விடுங்க. அடப்பாங்களா, இவனுக்கு துண்ணத்தை பார்த்தா புழுவே இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். நல்லா டேஸ்டா இருக்குடா. நீனா இன்னும் துண்ணுக்குற, நான் துண்ணே முடிச்சிட்டேன். புழு பத்தி இப்படி துன்றீங்களாப்பா? புழு பழம் போயா, புழு மூட்டை. புழுவே இல்ல ஒன்னே இல்ல, எவ்வளவு ஈஸியா துண்டும் பாத்தியா? போய் சொல்லிட்டீங்களா? ஏன்னா பழமொழி ஒன்று சொல்லுவாங்கடா, பிச்சை தான் பெருமாள், அத்தாச்சி தான் அனுமாருன்னு. நான் கஷ்டப்பட்டு வாங்கினது இப்படி துண்டுறீங்களாடா? கஷ்டமும் நஷ்டமோ துணி ஆயிடுச்சு. வேற போலாம். என்னப்பா இப்படி பண்ணிட்டானுங்க? அது போனா போட்டான். மேல இருக்குது பாரு ஒன்னாரு. நேரத்துக்கு நீ பிடிங்க போறதுக்கா? யோ நான் துணுவே இல்லையா? 2 பேர் ஷேர் பண்ணிக்கலாம்யா. நான் வேற நீ வேணா முட்டி போட, நான் மேலே ஏரியா இருக்கிறேன். போடா மண்டியா, எனக்கு பழமா வேணா ஒன்னே வேணா. எப்படி இருக்கலாம்? மாட்டிக்கோ. ஐ மாட்டிக்கோ. ஐ அம்மா.